அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இந்த லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசன் பார்த்திங்கன்னா 12th நியூ புக்கு எக்கனாமிக்ஸில் இருக்குது. புக்கு இன்சைடு கொஷின் ஒரு 83 கொஷினும் புக் பேக் கொஷின் ஒரு 20 கொஷின், டோட்டலாக ஒரு 103 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா 10வது லெசன். ஆல்ரெடி 9 லெசன் 11th ஸ்டாண்டர்டில் நமக்கு சிலபஸுக்கு தேவையான லெசன்ஸ் நம்ம வீடியோ கொடுத்துட்டோம். இப்போ 12th ஸ்டாண்டர்ட் போயிட்டுருக்கு. டோட்டலாக 10 லெசன். இந்த வீடியோட 10 லெசன் நம்ம முடிக்க போகிறோம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிளேலிஸ்ட் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். அதே மாதிரி இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நம்ம புத்தகமாக வெளியிட்டிருக்கோம். ஸோ புத்தகம் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதாவது 11th 12th பொலிட்டிக்கல் சயின்ஸு ப்ளஸ் எக்கனாமிக்ஸு சேர்ந்து ஒரே புக்காக நம்ம வெளியிட்டிருக்கோம். புக்ஸு தேவைன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றது என்று கூறியவர் யார் அப்படின்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ரூடி டார்புஷ். மேம்பட்ட ஆற்றல் வளம் பரந்த நிலையில் காணப்படும் பொழுது இடர்கள் நிர்வகிக்கப்பட்டால் எண்ணற்ற அளவில் அந்நிய மூலதனத்திற்கான சூழ்நிலைகள் தெரிவு செய்யப்படுகின்றது என்று கூறியவர் ரூடி டார்புஷ். ரெண்டாவது கொஷின், டேஸ்களில் ஏற்பட்ட உலக பெருமந்தம் மற்றும் இரண்டாம் உலகப் போர் தேசிய கொள்கைகளை உருவாக்க முனைந்தது எப்போன்னா 1930. அதாவது உலக பெருமந்தம்னா 1929, இது பொதுவாக கொடுத்துருக்காங்க 1930. அதுலேருந்து ஒரு 10 வருஷம் அந்த உலக பெருமந்தம் இருந்தது. ஸோ 1930களில் ஏற்பட்ட உலக பெருமந்தம் இரண்டாம் உலகப் போர் தேசிய கொள்கைகளை உருவாக்க முனைந்தது. மூன்றாவது கொஷின், உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஜேஎம் கீன்ஸ், ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். உலக வங்கி மற்றும் பன்னாட்டு பண நிதியம் ஆகிய இரண்டையும் தோற்றுவிக்க காரணமானவர்கள் ஜேஎம் கீன்ஸ், ஹாரி டெக்ஸ்டர் ஒயிட். நான்காவது கொஷின், பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி, பன்னாட்டு வணிக நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களை உருவாக்க டேஸில் கூடிய பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு பரிந்துரைத்தது. ஸோ எப்போ அப்படின்னா 1944 பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு நடைபெற்றது. 1944. பன்னாட்டு பண நிதியம், உலக வங்கி, பன்னாட்டு வணிக நிறுவனம் ஆகிய 3 நிறுவனங்களை உருவாக்க 1944 கூடிய பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு பரிந்துரைத்தது. பன்னாட்டு பண நிதியமும் உலக வங்கியும் செயல்பட தொடங்கிய ஆண்டு எப்போனா 1945. பன்னாட்டு பண நிதியமும் உலக வங்கியும் செயல்பட தொடங்கிய ஆண்டு 1945. வணிகம் மற்றும் தீர்வைகளுக்கான பொது ஒப்பந்த அமைப்பு டேஸ் ஆண்டில் உலக வர்த்தக அமைப்பாக மாற்றப்பட்டு நிரந்தர நிறுவனமானது. ஆன்சர் 1995. அதாவது GATT காட் என்ற அமைப்பு தான் WTOவாக மாற்றப்பட்டு நிரந்தர நிறுவனமானது. அதாவது வணிகம் மற்றும் தீர்வுகளுக்கான பொது ஒப்பந்த அமைப்பு 1995 ஆண்டில் உலக வர்த்தக அமைப்பாக மாற்றப்பட்டு நிரந்தர நிறுவனமானது. ஸோ நெக்ஸ்ட் 7வது கொஷின், சரியானதை தேர்ந்தெடு. 3 முக்கியமான கொஷின் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆப்ஷன் ஏ பாருங்கள். 1945 பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கியின் தலைமையிடம் வாஷிங்டன் டிசியில் துவங்கப்பட்டது. இது பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி அதனுடைய ரெண்டுமே தலைமையிடம் வாஷிங்டன் டிசியில் துவங்கப்பட்டது 1945. 1945 உலக வங்கியின் தலைமையிடம் வாஷிங்டன் டிசியில் துவக்கப்பட்டது. அதே கொஷின் தான் இன்னொரு ரிப்பீட் ஆகிருக்கு. அடுத்து பாருங்கள், ஆப்ஷன் சி பாருங்கள். 1995 உலக வணிக அமைப்பின் தலைமையிடம் ஜெனீவாவில் துவங்கப்பட்டது. ஸோ உலக வணிக அமைப்பு அதனுடைய தலைமையிடம் எங்கே இருக்குது? ஜெனீவாவில் துவங்கப்பட்டது 1995. ஆன்சர் அனைத்தும் சரி. பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் டேஸாவது உறுப்பு நாடாக நௌரு குடியரசு இணைந்தது. ஸோ எத்தனையாவது உறுப்பு நாடுனா 189வது உறுப்பு நாடாக நௌரு குடியரசு இணைந்தது. அதாவது பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கி ஆகியவற்றின் 189வது உறுப்பு நாடாக நௌரு குடியரசு இணைந்தது.
நெக்ஸ்ட் 9வது கொஷின் கூற்று 1. மிகச்சிறிய தென் பசிபிக் தீவு நாடு நௌரு குடியரசு ஆகும். கூற்று 2. இந்நாடு 2018ஆம் ஆண்டின் படி கடைசியாக 2016இல் உறுப்பினராக சேர்ந்த நாடாகும். இந்த பன்னாட்டு பண நிதியம் உலக வங்கி அதில் 2018ஆம் ஆண்டு கணக்கின் படி கடைசியாக சேர்ந்தது பார்த்தீங்கன்னா இந்த நௌரு குடியரசு, அது சேர்ந்தது வந்து 2016. ஸோ மிக சிறிய தென் பசிபிக் தீவு நாடு தான் நௌரு குடியரசு. இது வந்து பன்னாட்டு பண நிதியம் மற்றும் உலக வங்கியில் வந்து உறுப்பினராக சேர்ந்தது 2016. ஆன்சர் வந்து கூற்று 1, 2 சரி. 10வது கொஷின். IMFஇன் முதல் மற்றும் மிக முக்கிய பணி நாணய மாற்று வீதத்தை நிலைப்படுத்துதல், நாணய மதிப்பு குறைப்பை வலியுறுத்துதல், உறுப்பு நாடுகள் பன்முக மாற்று வீதங்களுக்கு செல்வதை தடுத்தல். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அதாவது IMFஇன் முதல் மற்றும் மிக முக்கிய பணி அப்படின்னா நாணய மாற்று வீதத்தை நிலைப்படுத்துதல், நாணய மதிப்பு குறைப்பை வலியுறுத்தல், உறுப்பு நாடுகள் பன்முக மாற்று வீதங்களுக்கு செல்வதை தடுத்தல். ஸோ நெக்ஸ்ட்டு 11வது கொஷின். IMFஇன் அமைப்பு உடன்பாட்டின்படி ஒவ்வொரு உறுப்பு நாடும் அதன் நாணய மதிப்பினை டேஸ் அல்லது டேஸ் என்ற அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, தங்கம் அல்லது அமெரிக்க டாலர் என்ற அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும். IMFஇன் அமைப்பு உடன்பாட்டின்படி ஒவ்வொரு உறுப்பு நாடும் அதன் நாணய மதிப்பினை தங்கம் அல்லது அமெரிக்க டாலர் என்ற அடிப்படையில் உறுதி செய்ய வேண்டும். ஸோ நெக்ஸ்ட் 12வது கொஷின். நிதியம் ஆற்றும் பணிகளின் 3 வகைகள் யாவை? இந்த 3 வகைகள் பாருங்கள். நிதி சார்ந்த பணிகள், அதாவது நிதி உதவி பணிகள். ஒழுங்காற்று பணிகள், ஒழுங்காற்று பணிகள்னால் நடத்தை விதிகளை செயல்படுத்துவது. ஆலோசனை பணிகள், தொழில்நுட்ப ஆலோசனை வழங்குவது. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. நிதியம் ஆற்றும் பணிகளின் 3 வகைகள் தான் இது. நிதி சார்ந்த பணிகள், ஒழுங்காற்று பணிகள், ஆலோசனை பணிகள். நிதியம் ஆற்றும் பணிகளில் உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை செயல்படுத்துவது. ஸோ எது அப்படின்னா ஒழுங்காற்று பணிகள். நிதியம்னா பன்னாட்டு பண நிதியம், அதான் நிதியம் அப்படின்னு சுருக்கமாக வந்து கொடுத்துருக்கோம். நிதியம் ஆற்றும் பணிகளில் உறுப்பு நாடுகள் கடைபிடிக்க வேண்டிய நடத்தை விதிகளை செயல்படுத்துவது எதுனா ஒழுங்காற்று பணிகள். மொத்தம் 3 வகையான பணிகள் நம்ம வந்து பார்த்தோம். நிதி சார்ந்த பணிகள், ஒழுங்காற்று பணிகள், ஆலோசனை பணிகள். அதில் வந்து அந்த நடத்தை விதிகளை செயல்படுத்துவது ஒழுங்காற்று பணிகள். ஸோ நெக்ஸ்ட்டு 14வது கொஷின். ஒரு உறுப்பினர் நாடு நிதியத்தில் அது பராமரிக்கும் மூலதன பங்கு தொகையில் டேஸ் விழுக்காடு அளவுக்கு நிபந்தனையற்ற கடன் பெறுவதையே அடிப்படை கடன் என்கிறோம். ஸோ எவ்வளோ அப்படின்னா 25%. ஆப்ஷன் ஏ. ஒரு உறுப்பினர் நாடு நிதியத்தில் அது பராமரிக்கும் மூலதன பங்கு தொகையில் 25 விழுக்காடு அளவுக்கு நிபந்தனையற்ற கடன் பெறுவதையே அடிப்படை கடன் என்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு 15வது கொஷின். நிபந்தனையற்ற கடன் வழங்கும் உரிமை டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கையிருப்பு பகுதி. நிபந்தனையற்ற கடன் வழங்கும் உரிமை கையிருப்பு பகுதி என அழைக்கப்படுகிறது. கூற்று 1. சிறப்பு எடுப்புரிமைகள் தாழ் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. சிறப்பு எடுப்புரிமைகள் தாழ் தங்கம் என்று அழைக்கப்படுகிறது. கூற்று 2. இது பன்னாட்டு மதிப்பளவையாகவும் செலுத்து நிலையாகவும் செயல்படுகிறது. இந்த தாழ் தங்கம் வந்து பன்னாட்டு மதிப்பளவையாகவும் செலுத்து நிலையாகவும் செயல்படுகிறது. ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. சிறப்பு எடுப்புரிமைகள் அதனுடைய விரிவாக்கம், அதாவது சிறப்பு எடுப்புரிமைகள் அதனுடைய சுருக்கம் பார்த்தீங்கன்னா SDR. அதனுடைய விரிவாக்கம் வந்து ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். சிறப்பு எடுப்புரிமைகள் SDR, அதனுடைய விரிவாக்கம் வந்து ஸ்பெஷல் டிராவிங் ரைட்ஸ். பன்னாட்டு நீர்மைத்தன்மையை உருவாக்க டேஸில் நிதியம் பன்னாட்டு பண இருப்புகளை ஏற்படுத்தியது. ஸோ எப்போன்னா 1969 பன்னாட்டு நீர்மைத்தன்மையை உருவாக்க 1969 நிதியம் பன்னாட்டு பண இருப்புகளை ஏற்படுத்தியது. 1969. 19வது கொஷின்.
நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது என்ற கருத்தே நிதியத்தின் சாதனையாகும் என்று கூறியவர் யார் அப்படின்னா ஹெயின். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. நிதியம் ஒரு பன்னாட்டு மத்திய வங்கி போல் உள்ளது என்ற கருத்தே நிதியத்தின் சாதனையாகும் என்று கூறியவர் வந்து ஹெயின். விரிவாக்கப்பட்ட கடன் திட்டத்தில் உறுப்பு நாடுகள் தங்களின் மூலதன பங்கு தொகையில் டேஸ் விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் பெற அனுமதிக்கிறது. ஸோ எவ்வளோ அப்படின்னா 140 விழுக்காடு, 140% விரிவாக்கப்பட்ட கடன் திட்டத்தில் உறுப்பு நாடுகள் தங்களின் மூலதன பங்கு தொகையில் 140 விழுக்காடு அளவுக்கு அடிப்படை கடன் தொகைக்கு மேல் அதிகமாக கடன் பெற அனுமதிக்கிறது. நிதியம் டேஸ் ஆண்டில் ஈடுசெய் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. அதாவது நிதியம்னா சுருக்கமாக நிதியம், அதாவது பன்னாட்டு பண நிதியம், அதுதான் சுருக்கம் வந்து ஐஎம்எஃப். ஸோ ஐஎம்எஃப் வந்து டேஸ் ஆண்டில் ஈடுசெய் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. ஸோ எந்த வருஷம்னா 1963ஆம் ஆண்டு ஈடுசெய் கடன் திட்டத்தை அறிமுகப்படுத்தியது. டேஸாம் ஆண்டில் ஈடுசெய் கடன் திட்டம் விரிவுபடுத்தப்பட்டது எந்த ஆண்டுனா 1981. ஸோ அறிமுகப்படுத்தப்பட்டது 1963, விரிவுபடுத்தப்பட்டது 1981. டேஸ் நிதி வசதி 1969இல் துவங்கப்பட்டது. ஸோ எது அப்படின்னா தாங்கியிருப்பு நிதி வசதி. 1969இல் துவங்கப்பட்டது. நெக்ஸ்ட் 24வது கொஷின். மார்ச் 1986இல் சலுகைகளுடன் ஏழை நாடுகளுக்கு கூடுதல் அந்நிய செலாவணி கடன் உதவியாக வழங்கும் டேஸ் திட்டத்தை நிதியம் துவக்கியது. ஸோ என்ன திட்டம் அப்படின்னா கட்டமைப்பு சரி செய்தல் வசதி. மார்ச் 1986இல் சலுகைகளுடன் ஏழை நாடுகளுக்கு கூடுதல் அந்நிய செலாவணி கடன் உதவியாக வழங்கும் கட்டமைப்பு சரி செய்தல் வசதி திட்டத்தை நிதியம் துவக்கியது. ஸோ நெக்ஸ்ட் 25வது கொஷின். டேஸில் விரிவாக்கப்பட்ட கட்டமைப்பு கடன் திட்டத்தை நிதியம் துவக்கியது. ஸோ எப்போ அப்படின்னா டிசம்பர் 1987. ஆப்ஷன் டி, டிசம்பர் 1987இல் விரிவாக்கப்பட்ட கட்டமைப்பு கடன் திட்டத்தை நிதியம் துவக்கியது. இந்தியா நிதியத்தின் டேஸாவது பெரிய உறுப்பு நாடாக 1970 வரை இடம் பிடித்திருந்தது. ஆன்சர் வந்து 5வது பெரிய உறுப்பு நாடாக. இந்தியா நிதியத்தின் 5வது பெரிய உறுப்பு நாடாக 1970 வரை இடம் பிடித்திருந்தது. 27வது கொஷின். இந்தியாவின் எஸ்டிஆர் பங்களவு தற்போது டேஸ் மில்லியன் டாலராக உள்ளது. ஸோ எவ்வளோ அப்படின்னா 5821.5. இந்தியாவின் எஸ்டிஆர் பங்களவு தற்போது 5821.5 மில்லியன் டாலராக உள்ளது. 28வது கொஷின் பாருங்கள், கூற்று 1. அதிக அளவில் எஸ்டிஆர் பங்களவு உள்ள நாடுகளில் இந்தியா 13வது உறுப்பு நாடாகும். இது நம்மளுடைய கொஷின் பேங்க் புக்கில் 5 அப்படின்னு கொடுத்துருப்போம், அது சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இது அப்டேட்டில் வந்திருக்கு, 13வது உறுப்பு நாடாகும். அதிக அளவில் எஸ்டிஆர் பங்களவுள்ள நாடுகளில் இந்தியா 13வது உறுப்பு நாடாகும். கூட்டு 2. நிதியத்தின் மொத்த பங்களவில் 2.44 விழுக்காடு பங்குகளை இந்தியா கொண்டுள்ளது. நிதியத்தின் மொத்த பங்களவில் 2.44 விழுக்காடு பங்குகளை இந்தியா கொண்டுள்ளது. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. எஸ்டிஆர் என்பது பார்த்திங்கன்னா ஐஎம்எஃப்பின் கட்டளை பணம். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. எஸ்டிஆர் என்பது ஐஎம்எஃப்பின் கட்டளை பணம். 30வது கொஷின். உலக வைப்பு நாணயமாக செயல்படுவதற்கு உருவாக்கப்பட்டது. எது அப்படின்னா அது எஸ்டிஆர். உலக வைப்பு நாணயமாக செயல்படுவதற்கு உருவாக்கப்பட்டது எஸ்டிஆர். எஸ்டிஆர் பற்றி கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். நாணய குழுமத்தின் வலுவான உரிமை கோரல். நாணய குழுமத்தின் வலுவான உரிமை கோரல் உலக அளவிலான பண நீர்மையை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. உலக அளவிலான பண நீர்மையை உருவாக்குவதற்கு பயன்படுகிறது. 1969இல் உருவாக்கப்பட்டது. தொடக்கத்தில் எஸ்டிஆரின் மதிப்பாக 0.
$88671 கிராம் தூய பொன் அந்த காலத்தில் $1 சமமானதாகும். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஆப்ஷன் இ. நெக்ஸ்ட் 32வது கொஷின். மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து உலக வங்கி. மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி உலக வங்கி எனவும் அழைக்கப்படுகிறது. 1944 நடைபெற்ற பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு, அதாவது உலக வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1945. 1944 நடைபெற்ற பிரிட்டன் உட்ஸ் மாநாட்டு தீர்மானத்தின்படி மறுகட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி தொடங்கப்பட்ட ஆண்டு 1945. 34வது கொஷின். உலக வங்கியின் நோக்கங்கள் யாவை? பாருங்கள், ஒரு 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாடு. மறுசீரமைப்பு மற்றும் மேம்பாடு. மூலதன முதலீட்டிற்கு ஊக்குவிப்பு. மூலதன முதலீட்டிற்கு ஊக்குவிப்பு. பன்னாட்டு வாணிபத்திற்கு ஊக்குவிப்பு. பன்னாட்டு வாணிபத்திற்கு ஊக்குவிப்பு. அமைதிகால பொருளாதாரத்தை உருவாக்கல். அமைதிகால பொருளாதாரத்தை உருவாக்கல். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ நெக்ஸ்ட் 35வது கொஷின். டேஸ் போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டை அடைவதற்கு உதவி செய்தது. ஸோ எது அப்படின்னா உலக வங்கி. உலக வங்கி வந்து போரினால் பாதிக்கப்பட்ட நாடுகளின் மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டை அடைவதற்கு உதவி செய்தது. 36வது கொஷின். உலக வங்கி டேஸில் அமைந்துள்ள பணியாளர் கல்லூரி நிபுணர்களை கொண்டு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் உறுப்பு நாடுகளுக்கு வழங்குகிறது. ஸோ எங்கே அப்படின்னா வாஷிங்டன். உலக வங்கி வாஷிங்டனில் அமைந்துள்ள பணியாளர் கல்லூரி நிபுணர்களை கொண்டு தொழில்நுட்ப ஆலோசனைகளையும் உறுப்பு நாடுகளுக்கு வழங்குகிறது. 37வது கொஷின். உலக வங்கியின் சாதனைகள் பற்றி. கூற்று 1 பாருங்கள். துவங்கிய ஆண்டில் 30ஆக இருந்த உறுப்பினர் எண்ணிக்கை 1960இல் 68ஆகவும் 1988இல் 151 நாடுகளாகவும் அதிகரித்தது. கூற்றினடு தற்போது 189 நாடுகள் வங்கியின் உறுப்பினர்களாக உள்ளனர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 ரெண்டுமே சரி. அதாவது உலக வங்கி வந்து தொடங்கப்பட்ட போது 30 உறுப்பினர்கள் தான் எண்ணிக்கை இருந்தாங்க. 1960இல் 68ஆக வந்து மாறி இருக்கு. 1988இல் வந்து 151 நாடுகளாக வந்து அதிகரிச்சிருக்கு. தற்போது 189 நாடுகள் வந்து உலக வங்கியில் உறுப்பினராக வந்து இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு 38வது கொஷின். உலக வங்கியின் அதிகாரப்பூர்வ பெயரான இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வரைவு குழுவுக்கு முதலில் பரிந்துரை செய்த நாடு எது அப்படின்னா இந்தியா. உலக வங்கியின் அதிகாரப்பூர்வ பெயரான இன்டர்நேஷ்னல் பேங்க் ஃபார் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் டெவலப்மெண்ட் என்ற பெயரை வரைவு குழுவுக்கு முதலில் பரிந்துரை செய்த நாடு வந்து இந்தியா. ஸோ நெக்ஸ்ட்டு 39வது கொஷின். உலக வங்கியின் துணை நிறுவனமாக பன்னாட்டு நிதி கழகம் கடன் வழங்க 5 முன்னுரிமை பகுதிகளை அடையாளம் காட்டியது அவை. அந்த 5 என்னென்னு கேட்குறாங்க பாருங்கள். மூலதன சந்தை மேம்பாடு, வெளிநாட்டு நேரடி முதலீடு, வெளிநாட்டு சந்தை நுழைவு, வாய்ப்புகள், புதிய மற்றும் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களின் பங்குகளில் முதலீடு செய்தல், உள்கட்டமைப்பு துறை பகுதிகள். ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஸோ நெக்ஸ்ட்டு 40வது கொஷின். 1980இல் எந்த நாடு உலக வங்கியின் உறுப்பினராகும் வரை இந்தியா உலக வங்கியால் பயனடைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருந்தது. ஸோ எந்த நாடு அப்படின்னா சீனா. அதாவது 1980இல் சீன நாடு உலக வங்கியின் உறுப்பினராகும் வரை இந்தியா உலக வங்கியால் பயனடைந்த நாடுகளில் முதலிடத்தில் இருந்தது. உலக வங்கி குழுமத்தில் உள்ள டேஸ் அமைப்புகளில் 4 அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. எத்தனை அப்படின்னா 5 அமைப்புகளில் 4 அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. உலக வங்கி குழுமத்தில் உள்ள 5 அமைப்புகளில் 4 அமைப்புகளில் இந்தியா உறுப்பினராக உள்ளது. கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடு. பாருங்கள். பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு ஐடிஏன்னு சொல்லுவாங்க, சுருக்கமாக தொடங்கப்பட்டது 1960. ஐடிஏ பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு.
பன்னாட்டு நிதி கழகம், அதான் வந்து IFC. இது தொடங்கப்பட்டது 1956. பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை, அதாவது MIGA தொடங்கப்பட்டது 1958. முதலீட்டு தகராறுகள் தீர்விற்கான பன்னாட்டு மையம் ICSID தொடங்கப்பட்டது 1966. மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டிற்கான பன்னாட்டு வங்கி IBRD தொடங்கப்பட்டது 1945. ஆன்சர் பார்த்தீங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ பார்த்துக்கோங்க, பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு IDA தான் 1960 வந்து தொடங்கப்பட்டது. பன்னாட்டு நிதி கழகம் IFC 1956. பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை வந்து MIGA 1958. முதலீட்டு தகராறுகள் தீர்வுக்கான பன்னாட்டு மையம் தான் ICSID 1966. மறு கட்டமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்கான பன்னாட்டு வங்கி வந்து IBRD 1945. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 43வது கொஷின், பின் வருவனவற்றில் இந்தியா உறுப்பினர் இல்லாத அமைப்பு எது அப்படின்னா ICSID, மீதி IBRD, IDA, MIGA இதில் எல்லாம் உறுப்பினராக வந்து இருக்குது. இந்த அமைப்பில் வந்து உறுப்பினராக இல்லை. இந்தியா தொடக்க கால உறுப்பினராக உள்ள அமைப்புகள் IBRD, IDA, IFC. ஆன்சர் பார்த்திங்கன்னா மேற்கண்ட அனைத்தும். இந்தியா தொடக்க கால உறுப்பினராக உள்ள அமைப்புகள் வந்து IBRD, IDA, IFC. இந்தியாவிற்கான உலக வங்கியின் உதவி வேளாண் இயந்திர செயல் திட்டம் தொடங்கப்பட்ட டேசாம் ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது. ஸோ எந்த வருஷம்னா 1948. இந்தியாவிற்கான உலக வங்கியின் உதவி வேளாண் இயந்திர செயல் திட்டம் தொடங்கப்பட்ட 1948 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டது. IFCயின் முதல் இந்திய முதலீடாக $10 மில்லியன் 1959 ஆண்டு செலுத்தியது. எவ்வளோ அப்படின்னா $1.5 மில்லியன். IFCயின் முதல் இந்திய முதலீடாக $1.5 மில்லியன் 1959 ஆண்டு செலுத்தியது. 47வது கொஷின், ஜனவரி 1994 ஆண்டு டேஸில் இந்தியா உறுப்பினர் ஆனது. ஸோ எதில் அப்படின்னா MIGA. ஜனவரி 1994 ஆண்டு MIGAவில் இந்தியா உறுப்பினர் ஆனது. இந்த MIGAனா பன்முக முதலீட்டு ஒப்புறுதி முகமை, அதான் MIGA அதனுடைய சுருக்கம். 1958 ஆண்டு வந்து தொடங்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் 48வது கொஷின், கூற்று 1, 1995 ஆண்டில் காட் ஆனது உலக வர்த்தக அமைப்பு என உருவானது. கூற்று 2, ஒரு புதிய சர்வதேச நிரந்தர அமைப்பாக அது நிறுவப்பட்டது. ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. 1995 ஆண்டில் காட் ஆனது உலக வர்த்தக அமைப்பு என உருவானது. ஒரு புதிய சர்வதேச நிரந்தர அமைப்பாக அது நிறுவப்பட்டது. 49வது கொஷின், உலக வர்த்தக அமைப்பு பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது பாருங்கள். ஆப்ஷன் ஏ பாருங்கள், டங்கல் வரைவு அதன் பொது செயலாளர் ஆர்தர் டங்கல் அவர்களால் வடிவமைக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடுகளின் சார்பாக வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட்டப்பட்டது. இதன் முதல் மாநாடு சிங்கப்பூரில் 1996 கூட்டப்பட்டது. 2017 11வது மாநாட்டை அர்ஜென்டினாவில் கூட்டியது. ஸோ ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அதாவது உலக வர்த்தக அமைப்பு WTO. ஸோ டங்கல் வரைவு அதன் பொதுச் செயலாளர் ஆர்தர் டங்கல் அவர்களால் இது வடிவமைக்கப்பட்டது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நாடுகளின் சார்பாக வணிக அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு அவர்களது பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக கூட்டப்பட்டது. இதன் முதல் மாநாடு சிங்கப்பூரில் 1996 கூட்டப்பட்டது. இப்போ WTOடைய முதல் மாநாடு எங்கே நடைபெற்றதுன்னு கேட்டால் சிங்கப்பூர் 1996. 2017 11வது மாநாடு வந்து அர்ஜென்டினாவில் கூட்டியது. பன்னிரெண்டாவது WTOவின் அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு எந்த ஆண்டு மற்றும் எந்த நாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது? ஸோ எந்த ஆண்டுனா 2020 கஜகஸ்தான். ஸோ இது அப்போ 2020னா இப்போ 2025 மாநாடு வந்து முடிஞ்சிருக்கும். இது கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க இங்கே தான் அப்படின்னு. ஆனால் புக்கில் இதான் கொடுத்துருக்காங்க.
12வது WTOவின் அமைச்சர்கள் நிலையிலான மாநாடு எந்த ஆண்டு மற்றும் எந்த நாட்டில் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது? 2020 கஜகஸ்தான். WTCயின் தலைமையகம் எங்கே இருக்குன்னா நியூயார்க். WTCயின் தலைமையகம் எங்கே அமைந்துள்ளதுன்னா நியூயார்க். இரட்டை கோபுரங்கள் என்றழைக்கப்பட்ட உலக வர்த்தக மையம் எப்போது துவங்கப்பட்டது? எப்போது துவங்கப்பட்டதுன்னா ஏப்ரல் 4, 1973 வந்து துவங்கப்பட்டது. இரட்டை கோபுரங்கள் என்றழைக்கப்பட்ட உலக வர்த்தக மையம் எப்போது துவங்கப்பட்டது? ஏப்ரல் 4, 1973. உலக வர்த்தக மையம் எப்போது விமான தாக்குதலால் அழிக்கப்பட்டது? எப்போதுனா செப்டம்பர் 11, 2001. உலக வர்த்தக மையம் எப்போது விமான தாக்குதலால் அழிக்கப்பட்டது? செப்டம்பர் 11, 2001. எந்த ஒப்பந்தத்தின்படி பொருட்கள் மற்றும் பொருட்களை உற்பத்தி செய்யும் முறை ஆகிய இரண்டுக்கும் காப்புரிமை வழங்கப்படும்? எந்த ஒப்பந்தம் அப்படின்னா TRIPS. எந்த ஒப்பந்தத்தின்படி பொருட்கள் மற்றும் பொருட்களை உற்பத்தி செய்யும் முறை ஆகிய இரண்டுக்கும் காப்புரிமை வழங்கப்படும்? எந்த ஒப்பந்தம்னா TRIPS. இந்த TRIPSனால் அதனுடைய விரிவாக்கம் வந்து வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தம். அதான் அடுத்த கொஷினில் இருக்குது பாருங்கள். 55. வணிகம் தொடர்பான அறிவுசார் சொத்துரிமை ஒப்பந்தத்தின்படி காப்புரிமைகளுக்கும் பதிப்புரிமைகளுக்கும் எத்தனை ஆண்டு கால அளவாகும்? ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 20, 50. காப்புரிமைகளுக்கு 20 ஆண்டும் பதிப்புரிமைகளுக்கு 50 ஆண்டும் வந்து கால அளவு. TRIPSின் படி வணிக முத்திரைக்கு மற்றும் உற்பத்தி வடிவமைப்பிற்கு எத்தனை ஆண்டு பாதுகாப்பு கால அளவாகும்? எத்தனை அப்படின்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி 7, 10. அதாவது TRIPSின் படி வணிக முத்திரைக்கு 7 ஆண்டு, உற்பத்தி வடிவமைப்பிற்கு 10 ஆண்டு பாதுகாப்பு கால அளவாகும். 57வது கொஷின். உறுப்பினர் நாடுகளின் உள்நாட்டு வாணிப மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சமமாக வெளிநாட்டு நிறுவனங்களையும் நடத்த வேண்டும் என எந்த ஒப்பந்தம் கூறுகிறது? எந்த ஒப்பந்தம்னா TRIMS. உறுப்பினர் நாடுகளின் உள்நாட்டு வாணிப மற்றும் தொழில் நிறுவனங்களுக்கு சமமாக வெளிநாட்டு நிறுவனங்களையும் நடத்த வேண்டும் என எந்த ஒப்பந்தம் கூறுகிறது? TRIMS. 58வது கொஷின். வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு போன்ற பணிகளில் பன்னாட்டு வணிகம் நடைபெறுவதற்கு சாதகமான விதிகளை முதலில் தொகுத்து கொடுத்த பலதரப்பு பன்னாட்டு ஒப்பந்தம் எது அப்படின்னா GATS. வங்கி, காப்பீடு, போக்குவரத்து, தொலைத்தொடர்பு போன்ற பணிகளில் பன்னாட்டு வணிகம் நடைபெறுவதற்கு சாதகமாக விதிகளை முதலில் தொகுத்து கொடுத்த பலதரப்பு பன்னாட்டு ஒப்பந்தம் தான் GATS. இதற்கான விரிவாக்கம் எல்லாமே நம்ம வந்து பின்னாடி பார்ப்போம். நெக்ஸ்ட் 59வது கொஷின். இந்த ஒப்பந்தத்தில் உறுப்பினர் நாடுகள் தாங்கள் விரும்பும் நாடுகளுக்கு மிகவும் சாதகமான நாடு என்ற சலுகையை வழங்க அனுமதித்தது. ஸோ எந்த ஒப்பந்தம் அப்படின்னா GATS. எந்த ஒப்பந்தத்தில் உறுப்பினர் நாடுகள் தாங்கள் விரும்பும் நாடுகளுக்கு மிகவும் சாதகமான நாடு என்ற சலுகையை வழங்க அனுமதித்தது GATS ஒப்பந்தம். துணி மற்றும் ஆயத்த ஆடை ஒப்பந்த விதிகளின்படி பன்னாட்டு வணிகம் டேஸில் நடைபெற்றது. எந்த வருஷம்னா 1974. துணி மற்றும் ஆயத்த ஆடை ஒப்பந்த விதிகளின்படி பன்னாட்டு வணிகம் 1974 நடைபெற்றது. 61வது கொஷின். கூற்று 1. பணிகள் போன்று வேளாண்மையும் உலக வர்த்தக நிறுவன ஒப்பந்தத்தில் முதல் முறையாக சேர்க்கப்பட்டது. பணிகள் போன்று வேளாண்மையும் உலக வர்த்தக நிறுவன ஒப்பந்தத்தில் முதல் முறையாக சேர்க்கப்பட்டது. கூற்று 2. தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு என்பது எந்த ஒரு தகராறும் 18 மாதங்களுக்குள் பன்முக வாணிப முறை மூலம் தீர்க்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. பணிகள் போன்று வேளாண்மையும் உலக வர்த்தக நிறுவன ஒப்பந்தத்தில் முதல் முறையாக சேர்க்கப்பட்டது. தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு என்பது எந்த ஒரு தகராறும் 18 மாதங்களுக்குள் பன்முக வாணிப முறை மூலம் தீர்க்கப்படுகிறது. 62வது கொஷின். கீழ்கண்டவற்றில் சரியானதை தேர்ந்தெடுக்கவும். அதாவது ஆங்கில சுருக்கம், அதற்கான விரிவாக்கம் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். TRIPS ட்ரேடு ரிலேட்டட்
aspects intellectual property rights அதனுடைய விரிவாக்கம் TRIPS. TRIMS agreement on trade related investment measures. GATS Courts General Agreement on Trade in Service. MFA Passing out of Multi-Fiber Agreement. AOA Agreement on Agriculture. WTO World Trade Organization. WTO வந்து World Trade Organization. MFN Most Favored Nation. DSP Dispute Settlement Body. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 63வது கொஸ்டின், எந்த அமைப்பின் நிபந்தனைகளினால் இந்தியா பெருமளவு ஏற்றுமதி வாய்ப்பை இழந்தது? ஆன்சர் வந்து தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பு. ஸோ இந்த அமைப்பின் தகராறுகளை தீர்ப்பதற்கான அமைப்பின் நிபந்தனைகளினால் இந்தியா பெருமளவு ஏற்றுமதி வாய்ப்பை இழந்தது. தேசிய வாணிக கொள்கைகளை கண்காணித்தல் யாருடைய முக்கிய பணிகள்? ஆன்சர் வந்து உலக வர்த்தக அமைப்பு. தேசிய வாணிக கொள்கைகளை கண்காணித்தல் யாருடைய முக்கிய பணிகள்? உலக வர்த்தக அமைப்பு. பொறுத்துக 65. WTO வணிக அமைச்சர்களின் மாநாடு. ஸோ எல்லாமே டைரெக்டாக கொடுத்துருக்கோம். கஜகஸ்தான் வந்து 2020 வந்து மாநாடு நடந்திருக்கு, WTO மாநாடு. சிங்கப்பூர் 1996, பாலி 2013, ஹாங்காங் 2005, நைரோபி 2015. ஸோ இதெல்லாமே டைரெக்டாக தான் கொடுத்துருக்கோம். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. உலக வர்த்தக அமைப்பின் வணிக அமைச்சர்களின் மாநாடு நடைபெற்ற இடங்கள். ஸோ அதே தான். பியூனோஸ் ஏரிஸ் 2017 நடந்திருக்கு, கான்கன் 2003, டோஹா 2001, சீட்டில் 1999 நடந்திருக்கு மாநாடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. அறுபத்தி 7வது கொஷின், WTO மாநாடு ஜெனீவாவில் நடைபெற்ற ஆண்டுகள். பாருங்கள், 3 முறை நடைபெற்றிருக்கு. 1998, 2009, 2011. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. WTO மாநாடு ஜெனீவாவில் நடைபெற்ற ஆண்டுகள் வந்து 1998, 2009, 2011. 68வது கொஷின், தடையற்ற வாணிக பகுதி உதாரணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, SA, FTA, EFTA. தடையற்ற வாணிக பகுதிக்கான உதாரணம் வந்து SA, FTA, EFTA. 69வது கொஷின், கூற்று 1, உறுப்பினர்களுக்கு இடையேயான வாணிகத்தில் வரி விதிக்காமலும் உறுப்பினர் இல்லாதவர்களுடனான வாணிகத்தில் பொது வரி விதித்தும் ஒத்துழைக்கும் அமைப்பே சுங்கவரி ஒன்றியம் ஆகும். கூற்று 2 உதாரணம், பெனுலெக்ஸ் நாடுகள் பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க். அதாவது உறுப்பினர்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி. உறுப்பினர்களுக்கு இடையேயான வாணிகத்தில் வரி விதிக்காமலும் உறுப்பினர் இல்லாதவர்களுடனான வாணிகத்தில் பொது வரி விதித்தும் ஒத்துழைக்கும் அமைப்பே சுங்கவரி ஒன்றியமாகும். அதற்கான உதாரணமான இதுதான் வந்து பெனுலெக்ஸ் நாடுகள், அதாவது பெல்ஜியம், நெதர்லாந்து, லக்சம்பர்க். 20வது கொஷின், பொது அங்காடிக்கு உதாரணம். ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, ஐரோப்பிய பொது அங்காடி. பொது அங்காடிக்கு உதாரணம் வந்து ஐரோப்பிய பொது அங்காடி. சரியான வரிசை கேட்டிருக்காங்க. அதாவது FTA ஃப்ரீ ட்ரேடு ஏரியா, CU காமன் யூனியன், CM காமன் மார்க்கெட், EU எக்கனாமிக் யூனியன். இது வந்து சரியான வரிசையில் கேட்டிருக்காங்க, ஆர்டர் வைஸு. ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. முதல்ல வந்து EUனா எக்கனாமிக் யூனியன், அடுத்து CM காமன் மார்க்கெட், அடுத்து CU கஸ்டம்ஸ் யூனியன், அடுத்து FTA ஃப்ரீ ட்ரேடு ஏரியா. ஸோ நெக்ஸ்ட் 72வது கொஷின், பிரிக்ஸின் தலைமையகம் மற்றும் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு. ஒரு முக்கியமான கொஷின். ஷாங்காயில் வந்து தோற்றுவிக்கப்பட்டது 2001. பிரிக்ஸின் தலைமையகம் வந்து ஷாங்காய், தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு 2001. சார்க் அப்படின்னா காத்மண்டில் தோற்றுவிக்கப்பட்டது 1985.
ஏசியன் அமைப்புனா ஜெகர்த்தாவில் தோற்றுவிக்கப்பட்டது 1967. ஸோ நெக்ஸ்ட்டு 73வது கொஷின். தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. இந்த தெற்காசிய மண்டல ஒத்துழைப்பு சங்கம் தான் சார்க். அதாவது சார்க் பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, அப்படியே பார்த்துக்கோங்க. டிசம்பர் 8, 1985 அமைக்கப்பட்டது, அதாவது தொடங்கப்பட்டது. வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய 7 உறுப்பு நாடுகள் உள்ளன. ஏப்ரல் 3, 2007க்கு பிறகு 8வது உறுப்பு நாடாக ஆப்கானிஸ்தான் இணைந்தது. நேபாளம் தலைநகர் காத்மண்டுவை தலைமையிடமாக கொண்டு ஜனவரி 16, 1987 செயல்பட தொடங்கியது. ஸோ செயல்பட தொடங்கியது 1987, தொடங்கப்பட்டது டிசம்பர் 8, 1985. ஸோ சார்க் அமைப்பை பற்றி பார்த்துக்கோங்க. ஸோ டிசம்பர் 8, 1985 அமைக்கப்பட்டது. ஸோ உறுப்பு நாடுகள் மொத்தம் 8 நாடுகள் இருக்குது. அதில் வங்காளதேசம், பூட்டான், இந்தியா, மாலத்தீவு, நேபாளம், பாகிஸ்தான் மற்றும் இலங்கை ஆகிய 7 உறுப்பு நாடுகள் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்கானிஸ்தான் 2007க்கு பிறகு 8வது உறுப்பு நாடாக இணைந்தது. தலைநகர் நேபாளம் தலைநகர் காத்மண்டுவை தலைநகரமாக கொண்டு ஜனவரி 16, 1987 செயல்பட தொடங்கியது. ஸோ ஆன்சர் அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 74வது கொஷின். சார்க் மாநாடு பற்றி ஒன்று பாருங்கள். முதல் உச்சி மாநாடு 1985 வங்காளதேசம் தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது. முதல் உச்சி மாநாடு 1985 வங்காளதேசம் தலைநகர் டாக்காவில் நடைபெற்றது. கூட்டு 20வது உச்சி மாநாடு 2018 இலங்கையில் நடைபெற்றது. ஸோ முதல் உச்சி மாநாடு வங்காளதேசம் தலைநகர் டாக்கா, 20வது உச்சி மாநாடு 2018 இலங்கை. ஸோ ஆன்சர் கூட்டு 1, 2 சரி. ஸோ நெக்ஸ்ட்டு தென்கிழக்கு ஆசிய நாடுகள் கூட்டமைப்பு, அதான் ஏசியன் அமைப்பு, அது பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஆரம்பத்தில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய 5 நாடுகளால் தொடங்கப்பட்டது. இந்த ஏசியன் அமைப்பு ஆரம்பத்தில் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து ஆகிய 5 நாடுகள் தொடங்கப்பட்டது. பிறகு புரூனை, வியட்நாம், லாவோஸ், மியான்மர், கம்போடியா ஆகிய 5 நாடுகள் சேர்ந்து கொண்டன. இவற்றுடன் சீனா, ஜப்பான், இந்தியா, தென்கொரியா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா ஆகிய 6 நாடுகள் விவாதத்தில் கலந்து கொள்ளும் நாடுகளாக சேர்ந்து கொண்டன. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. நெக்ஸ்ட் 76வது கொஷின். இந்தியா ஆசியானுடன் எப்போதிலிருந்து கூட்டாளியாக செயல்பட தொடங்கியது? ஸோ எப்போது அப்படின்னா 1992 கூட்டாளியாக செயல்பட தொடங்கியது ஏசியன் அமைப்பில். இந்தியா ஏசியனுடன் எப்போதிலிருந்து கூட்டாளியாக செயல்பட தொடங்கியது? 1992. நெக்ஸ்ட் 77வது கொஷின். கூற்று வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் முதல் எழுத்துக்களை கொண்டு குறிப்பிடும் சுருக்க பெயர் பிரிக்ஸ். கூற்று 2. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளாகும். ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா இரண்டுமே சரி. கூற்று 1, 2 சரி. வேகமாக வளர்ந்து வரும் நாடுகளின் முதல் எழுத்துக்களை கொண்டு குறிப்பிடும் சுருக்க பெயர் தான் பிரிக்ஸ். அதாவது பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, அதான் BRICS. ஸோ அடுத்து பாருங்கள். கூற்று 2. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய 5 நாடுகள் விரைவாக வளர்ந்து வரும் நாடுகளாகும். ஸோ இரண்டுமே சரி. நெக்ஸ்ட் 78வது கொஷின். பிரிக்ஸ் நாடுகளில் எந்த ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்காமல் பிரிக் என அழைக்கப்பட்டது? ஸோ எப்போ வரைக்கும்னா 2010 வரைக்கும். பிரிக்ஸ் நாடுகளில் எந்த ஆண்டு வரை தென்னாப்பிரிக்காவை உள்ளடக்காமல் பிரிக் என அழைக்கப்பட்டது? 2010 வரை. பிரிக்ஸ் நாடுகள் டேஸிலிருந்து உச்சி மாநாடுகளை நடத்தி வருகின்றன. ஸோ எப்போ இருந்து அப்படின்னா 2009 உச்சி மாநாடுகளை நடத்தி வருகின்றன. பிரிக்ஸ் நாடுகள் 2009 உச்சி மாநாடுகளை நடத்தி வருகின்றன. பிரிக்ஸ் நாடுகளை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. உலக மொத்த தேசிய உற்பத்தியில் 21% பெற்றுள்ளது. எது? பிரிக்ஸில் இருக்கக்கூடிய நாடுகள். கடந்த 15 ஆண்டுகளில் உலக ஜிடிபியில் தனது பங்கினை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. உலக மக்கள் தொகையில் 43% இருப்பிடமாக உள்ளது. பிரிக்ஸ் நாடுகளில் இருக்கக்கூடிய உலக மக்கள் தொகையோட சதவீதம் 43%. இவை அனைத்தும் சுமார் 4.4 ட்ரில்லியன் டாலர் அந்நிய இருப்பை பெற்றுள்ளது. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா அனைத்தும் சரி. ஸோ உலக நாடுகளில் மொத்த தேசிய உற்பத்தியில் பிரிக்ஸ் நாடுகளுடைய உற்பத்தி சதவீதம் 21%. கடந்த 15 ஆண்டுகளில் உலக ஜிடிபியில் தனது பங்களிப்பினை 3 மடங்கு அதிகரித்துள்ளது. உலக மக்கள் தொகையில் 43% இருப்பிடமாக உள்ளது.
இவை இணைந்து சுமார் 4.4 ட்ரில்லியன் அமெரிக்கன் டாலர் அந்நிய இருப்பை பெற்றுள்ளது. ஸோ நெக்ஸ்ட் 81வது கொஷின் பிரிக்ஸ் மாநாடு பற்றி. கூற்று 1, முதல் மாநாடு ரஷ்யாவின் தலைநகரம் மாஸ்கோவில் நடைபெற்றது. எது? பிரிக்ஸ் அமைப்புடைய முதல் மாநாடு ரஷ்யாவுடைய தலைநகர் மாஸ்கோவில் நடைபெற்றது. கூற்று 2, இந்தியாவில் 4வது மாநாடு 2012 8வது மாநாடு 2016 நடைபெற்றது. ஸோ இந்தியாவில் வந்து 4வது மாநாடு 2012 வந்து நடந்திருக்கு, 8வது மாநாடு 2016 வந்து இந்தியாவில் நடந்திருக்கு. கூற்று 1, 2 ரெண்டுமே வந்து சரி. ஸோ நெக்ஸ்ட்டு 82வது கொஷின், நடுத்தர நாடுகளின் நலன்களை பாதுகாக்கும் தூண்டுகோலாக பன்னாட்டு தளத்தில் டேஸ் செயல்படுகிறது. ஸோ எது அப்படின்னா பிரிக்ஸ். நடுத்தர நாடுகளின் நலன்களை பாதுகாக்கும் தூண்டுகோலாக பன்னாட்டு தளத்தில் பிரிக்ஸ் செயல்படுகிறது. புதிய வளர்ச்சி வங்கியை சீனாவில் சாங்காயில் தலைமை அலுவலகத்துடன் செயல்படும் விதமாக பிரிக்ஸின் டேஸாவது மாநாட்டின் முடிவு செய்தபடி அமைத்தது ஒரு சாதனையாகும். ஆன்சர் பார்த்திங்கன்னா 6. புதிய வளர்ச்சி வங்கியை சீனாவின் சாங்காயில் தலைமை அலுவலகத்துடன் செயல்படும் விதமாக பிரிக்ஸின் 6வது மாநாட்டின் முடிவு செய்தபடி அமைத்தது ஒரு சாதனையாகும். 83வது கொஷினோட புக்கு இன்சைடு கொஷின் வந்து முடிஞ்சிடுச்சு. புக் பேக் கொஷின்ஸ் நம்ம வந்து பார்க்கலாம். பன்னாட்டு பண நிதியம் கீழ்கண்ட இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது. ஆன்சர் வந்து பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு. பன்னாட்டு பண நிதியம் கீழ்கண்ட இந்த மாநாட்டில் உருவாக்கப்பட்டது பிரிட்டன் வூட்ஸ் மாநாடு. பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம். ஆன்சர் வந்து வாஷிங்டன் டிசி. பன்னாட்டு பண நிதியத்தின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் வந்து வாஷிங்டன் டிசி. ஐபிஆர்டி இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் வந்து உலக வங்கி. ஐபிஆர்டி இவ்வாறாகவும் அழைக்கப்படுகிறது உலக வங்கி. சிறப்பு எடுப்பு உரிமையின் மற்றொரு பெயர். ஆன்சர் வந்து தாழ் தங்கம். சிறப்பு எடுப்புரிமையின் மற்றொரு பெயர் வந்து தாழ் தங்கம். நீண்ட கால கடன் வழங்கும் நிதி நிறுவனம். ஆன்சர் வந்து உலக வங்கி. நீண்ட கால கடன் வழங்கும் நிதி நிறுவனம் வந்து உலக வங்கி. கீழ்கண்ட நாடுகள் எது சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லை? ஆன்சர் பார்த்திங்கன்னா ஜப்பான். சார்க் அமைப்பின் உறுப்பினர் இல்லாத நாடு வந்து ஜப்பான். பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகும். ஆன்சர் வந்து உலக வங்கி. பன்னாட்டு மேம்பாட்டு அமைப்பு கீழ்கண்ட இதன் துணை அமைப்பாகும் உலக வங்கி. காப்புரிமை, பதிப்புரிமை, வாணிக ரகசியம் போன்றவை டேஸுடன் தொடர்புடையவை. ஆன்சர் வந்து வணிகசார் சொத்துரிமை. காப்புரிமை, பதிப்புரிமை, வாணிக ரகசியம் போன்றவை வாணிகம் சார் சொத்துரிமையுடன் தொடர்புடையவை. உலக வாணிக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம் எங்கே அப்படின்னா சிங்கப்பூர். உலக வாணிக அமைப்பின் முதலாவது அமைச்சர்கள் அளவிலான மாநாடு நடைபெற்ற இடம் வந்து சிங்கப்பூர். ஆசியான் கூட்டங்கள் டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். எத்தனை ஆண்டுகளுக்குன்னா 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். அதாவது ஏசியன் கூட்டங்கள் வந்து 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். கீழ்கண்டவைகளில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்ல? ஆன்சர் வந்து சீனா. கீழ்கண்டவைகளில் எது சார்க் உறுப்பினர் நாடு அல்ல? சீனா. சார்க் உச்சி மாநாடு டேஸ் ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது. ஆன்சர் வந்து 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகிறது சார்க் உச்சி மாநாடு. ஆசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் எங்கே அப்படின்னா ஜகார்த்தா. ஆசியான் அமைப்பின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள இடம் வந்து ஜகார்த்தா. பிரிக் என்ற சுருக்க சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு. ஆன்சர் வந்து 2001. பிரிக் என்ற சுருக்க சொல் கோர்க்கப்பட்ட ஆண்டு 2001. ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1967 ஆகஸ்ட் 8. ஆசியான் அமைப்பு நிறுவப்பட்ட ஆண்டு 1967 ஆகஸ்ட் 8.
10வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2018 நடைபெற்ற இடம். ஆன்சர் வந்து ஜோகனஸ்பெர்க். 10வது பிரிக்ஸ் அமைப்பின் உச்சி மாநாடு ஜூலை 2018 நடைபெற்ற இடம் வந்து ஜோகனஸ்பெர்க். புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது. ஆன்சர் வந்து பிரிக்ஸ். புதிய மேம்பாட்டு வங்கி இந்த அமைப்புடன் தொடர்புடையது பிரிக்ஸ். ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு. ஆன்சர் வந்து வடகொரியா. ஆசியான் விவாதத்தில் பங்கெடுக்கும் 6 நாடுகளில் சேராத நாடு வந்து வடகொரியா. சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு எப்போனா 1988. சார்க் வேளாண் தகவல் மையம் துவங்கிய ஆண்டு 1988. பெனிலெக்ஸ் என்பது இதன் வடிவமாகும். இது அப்படின்னா சுங்கவரி ஒன்றியம். பெனிலெக்ஸ் என்பது இதன் வடிவமாகும். சுங்கவரி ஒன்றியம். ஸோ வெற்றிகரமாக பன்னாட்டு பொருளாதார அமைப்புகள் இந்த லெசன் வந்து நம்ம வந்து முடிச்சிட்டோம். அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.